எங்கள் வீட்டில் அதிகமாக செஞ்ச ஸ்வீட்ஸ்லேயே இந்த தம்ரூட் கேக்குமே ஒன்று. இது செய்கிறது கொஞ்சம் பெரிய வேலையாக தான் தெரியும். இருந்தாலுமே இது செய்யும்போது என்னமோ தெரியல, ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த தம்ரூட் கேக் நான் 2 விதமாக செய்வேன். 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்மளோட புது ஓடிஜி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அதோட டீட்டெயில்டான ஒரு வீடியோ என்னால் போட முடியும். ஆனால் இந்த தம்ரூட் கேக் நான் அதை வச்சு எடுக்கையில் அவ்வளோ அழகான கலர் வந்தது. அதுவே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த குட்டி ஓடிஜியில் வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சாலுமே எனக்கு தம்ரூட் கேக் கலர் வந்ததே கிடையாது. அடுப்பில் தான் நான் வச்சு எடுப்பேன். இதில் வந்து நல்ல அழகான கலர் வந்து இருந்தது. நல்லா சூப்பராக பேக்காகி வந்துருச்சு. உங்களுக்கும் இதே போலான ட்ரெடிஷ்னலான தம்ரூட் கேக், ப்ரௌனிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா பெருநாள் ஆஃபர் சீக்கிரமாகவே நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே கனெக்டடாக இருங்க.